இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 23/12/2025 நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு. நேற்று கொடுத்தது மாற்றி கொடுத்துருக்கோமான்னா கண்டிப்பாக கிடையாது. நேற்று கொடுத்ததுலேயும் சூப்பராக 7ஆம் நம்பர் 5ஆம் நம்பர் கண்டிப்பாக ஆட்டத்தில் வரும்னு எதிர்பார்த்தோம். நமக்கு அது அருமையாக மேட்ச் ஆகிருந்தது. நான் கொடுத்த நம்பர் அதான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். வேறு ஏதாவது மாற்றி கொடுத்துருந்தா பரவாயில்ல. 7ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும், 5ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். கன்ஃபார்மாக வருங்கிறது நம்ம கொடுத்தோம். அதனால தான் நம்ம 2 நம்பருமே சேர்ந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். 75ங்கிறது நமக்கு நேராக தான் வந்திருக்கு பாருங்கள். இப்போ நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் 275 நமக்கு ஸ்ட்ரைட்டாக தான் நம்ம கொடுத்துருக்கோம். 75க்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு. அதே மாதிரி தான் ஆடினாங்க. அது ஒரு நல்ல வின்னிங் தான். நம்ம எதிர்பார்த்த நம்பர் தான். ஏன்னா அதில் பெண்டிங் நம்பர் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம். அதில் வந்து கிட்டத்தட்ட 43 நாளைக்கு மேலே அந்த பெண்டிங் நம்பர் வந்துருந்துச்சு. சரிங்களா? அதே மாதிரி நமக்கு சி போர்டில் ஏ போர்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நாளாக இருந்துச்சு. 10 நாளாக வந்து 2ஆம் நம்பர் இருந்துச்சு. அது நமக்கு எடுத்திருந்தாங்க. அருமையான பார்த்திங்க. அதே மாதிரி 5ஆம் நம்பர் அப்படி தான். 5ஆம் நம்பர் ஒரு 10 நாளாக பெண்டிங்கில் தான் இருந்துச்சு. அதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் நமக்கு கொடுத்தாங்க. ஒரு அருமையான மெத்தட் செம்மையாக கொடுத்தாங்க. இப்போ வந்து நேற்று வந்து அடிக்கப்பட்ட ரிசல்ட்டில் எல்லாமே பெண்டிங் நம்பர் பேஸாகவே வந்துருந்துச்சு. நம்ம பாருங்கள் நல்லாவே சூப்பராக. அதில் வந்து ஏ போர்டில் வந்து நமக்கு ஒரு 10 நாளாக இருந்துச்சு. அது வந்து நமக்கு 2ஆம் நம்பர் எடுத்தாங்க. அடுத்து நமக்கு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 44 நாளாக பெண்டிங் இருந்துச்சு. அது வந்து நமக்கு 7ஆம் நம்பர் எடுத்தாங்க. அடுத்து சி போர்டில் வந்து நமக்கு ஒரு 10 நாளாக இருந்துச்சு 5ஆம் நம்பர். அதுவும் நமக்கு எடுத்துருந்தாங்க. 275ங்கிறது நமக்கு டேரெக்டாகவே ஒரு வின்னிங் கிடச்சிது. ஒரு நல்ல மெத்தடும் வரல. சரியா? இது மாதிரி தான் நான் வரும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி நமக்கு அருமையான ஒரு மெத்தடில் கிடச்சிது கண்டிப்பாக. அதே மாதிரி போன வாரம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா 494 அப்படின்னு கொடுத்தாங்க. இது வந்து நமக்கு போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட். ஆனால் ட்ரா நம்பர் என்ன இருந்துச்சு? அதே தான் 498 இருந்துச்சு. 498ங்கிறது நமக்கு ட்ரா நம்பராக இருந்துச்சு. அந்த ட்ரா நம்பர் அப்படியே எடுத்து வச்சுருந்தாங்க. அப்படியே வந்து நமக்கு என்ன மாதிரியோ அப்படியே வந்து நமக்கு எடுத்து கொடுத்துருந்தாங்க. அதுலேருந்து நமக்கு ஏதாவது வின்னிங் வருமா அப்படிங்கிறது நம்ம பார்த்தா அதே மாதிரி நமக்கு வந்துச்சு. அதே மாதிரி இந்த வாரமும் ஏதாவது நமக்கு போன வாரம் அடித்தாங்களே ரிசல்ட் அது பேஸ் பண்ணி ஏதாவது ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இன்றைக்கி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் 812ன்னு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 275, அதுக்கப்புறம் வந்து 499ங்கிறது நமக்கு இன்றைக்கி ட்ரா நம்பர். அது போக போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 494. சரிங்களா? அப்போ ஆல்மோஸ்ட் நமக்கு ஒரு சில நம்பர்கள் நமக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாகவே கிடச்சிருக்கு. பட் அது என்ன மாதிரி நம்பர்கள்னு பார்ப்போம். அதே மாதிரி நம்மளுடைய அதிர்ஷ்ட நாள் காட்டி நீங்கள் யாராவது பார்க்காம இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா தொடர்ந்து வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் வந்து நமக்கு உங்களுக்காக ப்ரிடிக்ஷன் எடுத்து டெய்லி வந்து நம்ம வீடியோ மேக் பண்ணி போட்டுகிட்டே இருப்போம். இதில் வந்து மேசம் முதல் மீனம் வரைக்கும் 12 ராசிக்கு உண்டான கோச்சார பலன்கள் போடுறோம். அது போக ப்ளஸ் வந்து நமக்கு இதில் வந்து மேக்ஸிமம் வந்து எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வெறும் ராசி பலன் மட்டுமே கொடுப்பாங்க. நம்ம அப்படி இல்லாமல் ஒரு ராசிக்குள்ளே இருக்கிற 9 பாத நட்சத்திரத்துக்கு சேர்த்த மாதிரி நம்ம கொடுக்குறோம். புரியுதுங்களா? ஒவ்வொரு ராசியில் வந்து 9 பாதம் இருக்கும். அந்த 9 பாதத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை தான் நீங்கள் பிறந்திருப்பீங்க. அதாவது இப்போ குறிப்பாக வந்து பரணி நடந்த பரணி 1, 2 இந்த மாதிரி. அதே மாதிரி மேசத்தில் பார்த்திங்கன்னா மேசத்தில் ஒரு 3 நட்சத்திரம் இருக்கும். அதே மாதிரி ரிஷபத்தில் 3 நட்சத்திரம். எல்லாத்துலேயுமே 3 நட்சத்திரம் இருக்கும். 9 பாதம் இருக்கும். அந்த 9 பாதத்தில் ஏதாவது ஒரு பாதத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. அப்படி இருக்கும்போது அதையும் நம்ம சேர்த்து கணிக்கும் போது உங்களுக்கு இன்னும் ப்ரிடிக்ஷன் வந்து பக்காவாக இருக்கும். சரியா? அதே மாதிரி இந்த ஓல்டு ரிசல்ட்டெல்லாம் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து போன வாரம் நமக்கு வந்து எஸ்எஸ் கம்பெனி என்னெல்லாம் அடிக்காங்கன்னு ஏன்னா இந்த எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் என்னென்ன நம்பர் அடிக்காங்கன்னு பார்த்தீங்கனாலே அதை வச்சு கூட ஈஸியாக வின்னிங் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும். அதையும் பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1ஆம் நம்பர் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இது வந்து 11ஆம் மாதம் ஆனாங்க 612. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 938, அடுத்து 503, 846, 255, 019, அடுத்து 494. சரிங்களா? 494ங்கிறது நமக்கு போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு தொடர்ந்து ஏதாவது ஒரு நம்பர் 9ஆம் நம்பர் தொடர்ந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சில நம்பர்கள் நமக்கு மேட்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருக்கும். பட் இருந்தாலும் நமக்கு அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தாங்கன்னா இல்லை. ஒவ்வொரு நாள் வேறு மாதிரியான ரிசல்ட்டு தான் எஸ்எஸ் கம்பெனி பொறுத்த வரைக்கும் ரேண்டமாக சூஸ் பண்ணி ஆடுவாங்கன்னா. ஏன்னா இந்த கம்பெனிலாம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ட்ரா நம்பர் ட்ரையல் நம்பர் என்ன விழுகுது அதை பேஸாக வச்சு தான் ஆடுவாங்க. மற்ற கம்பெனிக்காரங்களும் அப்படி கிடையாது. என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ட்ரா வருதுன்னா அந்த ட்ராவுடைய அடுத்த வருஷன் என்ன இருக்கும் அதுலேருந்து கொஞ்சம் மாடிஃபை. இப்போ எப்படி இப்போ ஆப்பிள் ஒன்று எடுத்தாங்கன்னா ஒரே மாதிரி ஒரு 4 ஆப்பிளுக்கு 4 வெர்ஷன் ஒரே மாதிரி வரும். கொஞ்சம் மாடிஃபை பண்ணுவாங்க. அப்புறம் கடைசியாக அப்புறம் டோட்டலாகவே வேறு மாதிரி மாற்றுவாங்க. அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா. அது மாதிரி தான் வந்து இதுவும். சரிங்களா? அதனால தான் கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பெண்டிங் நம்பர்ஸ் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுதாங்கிறது பாருங்கள். ஏன்னா பெண்டிங் நம்பர் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஏ போட்டு பி போட்டு போயிருது. இன்றைக்கி நமக்கு வந்து நம்பரே பெண்டிங் நம்பர் நிறைய மேட்ச் ஆகிடுச்சு. அதே மாதிரி 1ஆம் நம்பர் பொறுத்த வரைக்கும் ஏ போல் 7, பி போல் 11, சி போல் 3. அடுத்து 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 2ஆம் நம்பர் ஏ போல் 0, பி போல் 11, சி போல் 2. அடுத்து வந்து 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 3ஆம் நம்பர் ஏ போல் 12, பி போல் 17, சி போல் வந்து நமக்கு 3. இதுவும் நமக்கு 2 போர்டு பெண்டிங்காக இருக்குது 3ஆம் நம்பர் பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஏற்கனவே 2ஆம் நம்பர் இருந்துச்சு. அது நேற்று எடுத்துட்டாங்க இன்றைக்கி. சரி, அடுத்து நமக்கு
4 நம்பரை பொறுத்த வரைக்கும் 4 நம்பர் ஏ போல் 2 பி போல் 8 சி போல் வந்து நமக்கு 5 நாளாக பெண்டிங் எடுத்து 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 5ஆம் நம்பர் ஏ போல் 1 பி போல் 19 சி போல் வந்து நமக்கு 0. அடுத்து 6ஆம் நம்பர் எடுத்திங்கன்னா 6ஆம் நம்பர் ஏ போல் 3 பி போல் 2 சி போல் வந்து நமக்கு 2 தான். அடுத்து 7ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 7ஆம் நம்பர் ஏ போல் 22 கிட்டத்தட்ட பி போல் வந்து 44 நாளைக்கு மேலே பெண்டிங்கில் இருந்துச்சு எடுத்துட்டாங்க சரியா. இன்னும் போக பி போல் வந்து ஒரு 11 நாளாக பெண்டிங். அப்போ ஆல்மோஸ்ட் இது 2 போல் பெண்டிங்காக இருக்குது. அடுத்து நமக்கு 8ஆம் நம்பர் எடுத்திங்கன்னா 8ஆம் நம்பர் தான் ஏ போல் 10 பி போல் 1 சி போல் வந்து நமக்கு 22 இதுவும் 2 போல் பெண்டிங்கு. அடுத்து 9ஆம் நம்பர் பொறுத்த வரைக்கும் ஏ போல் 9 பி போல் 5 சி போல் 0. அதே மாதிரி 0 எடுத்திங்கன்னா 0 ஏ போல் 12 பி போல் 3 சி போல் வந்து நமக்கு 13 இதுவும் நமக்கு 2 போர்டு பெண்டிங். ஆல்மோஸ்ட் 2 போர்டு பெண்டிங் நம்பர் மட்டுமே 1 2 3 அதே மாதிரி 4 நேற்று வந்து 5 இருந்துச்சு, இப்போ 4 தான் இருக்குது. பார்க்கலாம் இப்படி தான் வரைக்கான வாய்ப்பு இருக்குது. இதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் ஒரு சில நம்பர்கள் கொண்டு வந்திருக்கோம். உங்கள் கணக்கு மேட்ச் ஆகாதாங்கிறது மெயினாக பாருங்கள். அதே மாதிரி இன்றைக்கி பவர் போன் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங் வரக்கூடிய நம்பரில் நமக்கு 1ஆம் நம்பருக்கான வாய்ப்பு 6ஆம் நம்பர் வந்து எடுத்துங்க. எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ஏன் 1ஆம் நம்பர் கொடுக்கணும், நாளைக்கு 1ஆம் நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 1ஆம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 3ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 8ஆம் நம்பர் தேடுங்க. நாளைக்கு திரும்ப 5ஆம் நம்பருக்கான வாய்ப்பு என்ன கிட்டத்தட்ட ஒரு 19 நாள் 5ஆம் நம்பர் வந்து நமக்கு இன்னும் பெண்டிங்கில் தான் இருக்குது. இன்னும் எடுத்து ஆடவே இல்லை. என்னங்க 19 நாள்னா ஆமாம் பாருங்கள் 19 நாள் நமக்கு பி போர்டில் தான் 5ஆம் நம்பர் நிற்கிது. மறுபடியும் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. வேணா ஒரு நம்பர் வைக்கிறாங்கன்னா தொடர்ந்து வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா. அதே மாதிரி 0க்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 7ஆம் நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா 7ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் இன்னும் 2 போர்டு இருக்குது. 22 12 சரிங்களா 11 அதிகமாக வரக்கான வாய்ப்பு இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி கொடுக்குறேன் இருக்கான்னு பாருங்கள் 2ஆம் நம்பர் சரியா. ஆல்மோஸ்ட் இதுக்குள்ளேயே நமக்கு மேட்சாக இருக்கும். நிறைய சான்சஸ் கிடைக்கிற மாதிரி தான் தெரியுது. பட் உங்கள் கணக்கு இது மாதிரி வருதா அப்படிங்கிறது பாருங்கள். நான் கொடுத்த கணக்கு வைக்க வேண்டாம். பட் உங்கள் கணக்கில் மேட்சான எடுத்துங்க. அடுத்து பவர் போன் நம்பரை பொறுத்த வரைக்கும் 135 357 713 173 375 153 753 735 135 அடுத்து நமக்கு 571 315 சரியா. இப்போ நமக்கு இதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. நீங்கள் வந்து 7 3 5 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 7 3 5க்கான வாய்ப்புங்கிறது எனக்கு என்னமோ இதில் பெஸ்ட்டாக தெரிஞ்சதுனால தான் 7 3 5 ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வரேன். யாருக்காச்சும் 7 3 5 அப்படிங்கிறது மாதிரி வருதான்னு பாருங்கள். உங்கள் கணக்கு 7 3 5க்கான வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். எனக்கும் அது மாதிரி தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரா நம்பருக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லைங்க. ஆமாம் இன்றைக்கி வந்திருக்க நம்பரை பூரா நமக்கு எடுத்த நம்பர் பூராமே இந்த ட்ரா நம்பருக்கும் ட்ரையல் நம்பருக்கும் ஓல்டு ரிசல்ட்டுக்கு எதுக்குமே சம்மந்தம் இல்லை. அப்படி டோட்டலாக வேறு மாதிரியான நம்பர்கள் தான் கொண்டு வந்திருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். முழுக்க பெண்டிங் நம்பர் பேச வச்சு மட்டும் தான் வந்திருக்கு இந்த வாட்டி. வேறு எந்த நம்பரும் கிடைக்கல. இருந்து எடுத்துங்க. ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 13 35 57 13 51 15 71 17 35 73 31 அதே மாதிரி 75 53 31 சரியா. இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. யாருக்காச்சும் இது மாதிரி உங்கள் கணக்கில் அது வருது அப்படிங்கிறது பாருங்கள். ஆல்மோஸ்ட் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா எனக்கு இதில் வந்து இது மாதிரி வருதான்னு பாருங்கள். அதாவது நமக்கு 2ஆம் நம்பர் வருது இல்லையா. நான் என்ன நினைக்கிறேன்னா இதில் வந்து எனக்கு 1ஆம் நம்பர் 12 அப்படிங்கிறதுல 1ஆம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது ரொம்ப ஸ்ட்ராங்காக. அடுத்து 5ஆம் நம்பர் மேட்ச் ஆகுது, 7ஆம் நம்பர் மேட்ச் ஆகுது. நம்ம மற்ற நம்பரை கூட திரும்ப ரிட்டன் அடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. இருக்கான்னு பாருங்கள். 75 73 53 51 இந்த மாதிரி நம்பர்கள் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிச்சிது. அதனால தான் கொடுக்குறேன். 785 இதில் நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் ஃபஸ்ட்டு 1ஆம் நம்பர் கொடுக்கலாமா. ஆமாம் 7க்கு 1 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். 2க்கு 1 7க்கு 1 5க்கு 1 ரொம்ப சூப்பராக இருக்குது. அடுத்து நமக்கு 3ஆம் நம்பர் 2க்கு 3 அடுத்து வந்து 7க்கு 3 5க்கு 3 ஆமாம் 5ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பர் ரொம்ப பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 5ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2க்கு 5 அடுத்து நமக்கு 7க்கு 5 5க்கு 5 கூட மேட்ச் ஆகலாம். ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அதே மாதிரி 7ஆம் நம்பர் அதே கேட்டகரி தான். 2க்கு 7 7க்கு 7 அல்லது 5க்கு 7. ஏன்னா 7ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்னும் 2 போர்டு அப்படியே தான் நிற்கிது. கண்டிப்பாக ஆடலை. அப்போ ஒரு 42 நாளாக இருந்த அந்த 7ஆம் நம்பர் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் இன்னமும் நமக்கு 7ஆம் நம்பர் வந்து 22 11 அப்படிங்கிறது 2 போர்டுமே அதிகமான பெண்டிங் நம்பர் தான். அதில் மாற்ற கருத்து இல்லை. பட் அது மாதிரி எதுவும் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி தான் நமக்கு 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் நாளைக்கு ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. 3ஆம் நம்பர் 3 7 5 ரொம்ப ஸ்ட்ராங்காகவே மேட்ச் ஆகிற மாதிரி தான் காமிக்குது. பட் உங்கள் கணக்கில் எப்படி வருதுன்னு பாருங்கள். 1ஆம் நம்பருக்கான சைஸும் இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கிற மாதிரி காமிக்குது. இருந்த எடுத்து ப்ளே பண்ணுங்கள். நாளைக்கு எப்படி பார்த்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் தான் நான் கொடுத்துருக்கேன். 4 நம்பர் 2 நம்பர் அல்லது 3 நம்பர் கன்ஃபார்மாக வந்துட்டு நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.